Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒர்த் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. மொத்தம் 3 சீசன் இருக்கு. சீசன் 1ல 9 எபிசோட்ஸ் இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா சாலிடா 45 to 1 hour வரும். டோட்டலா 6 hours 30 minutes இருந்தா ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவல்ல ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் சீரிஸா நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். 18+ ட்ராமா தான். தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எப்படி ஷார்ட்னா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான ஜோ பாத்தீங்கன்னா ஒரு புக் ஷோரூம்ல மேனேஜரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹீரோயினை பார்த்து பேசி ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர்ல இருக்கிறது தெரிஞ்சு அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த ஹீரோ ரீப்ளேஸ் பண்றாரு. அந்த டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஹீரோ மேல சந்தேகம் வர ஹீரோ இதே மாதிரி பல பொண்ணுங்க கிட்ட லவ் சொல்லி பழகி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிடிச்ச எல்லா பொண்ணுங்களுக்காகவும் என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் செஞ்சு ஒரு சைக்கோவா ஊருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் மத்த எவனுக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி களத்துல இறங்கும் போது அவர் பண்ணக்கூடிய தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 2 and 3 எல்லாம் பயங்கரமா சம்பவம் பண்ணிருப்பாங்க. என்னோட ஃபேவரட்டே சீசன் 2 தான் சொல்லுவேன். கொலைக்கு மேல கொலை பண்றதை தாண்டி சீசன் 3ல ஹீரோக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணி ஹீரோவே டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணி மிரட்டி அரைச்சு ஜூஸ் போடுற சீன் எல்லாம் மாசு காட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த சீரீஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வே பெர்ஃபார்மன்ஸா இந்த சீரீஸ்ல நடிச்ச எல்லாருமே சூப்பரா இம்ப்ரெஷன் அடிச்சதுனால நம்ம கதையோட ஹீரோவான ஜோவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா தரமா இருந்துச்சு. பார்க்க அவ்வளவு கிரீன் ஃபிளாகா இருக்க ஒருத்தனுக்குள்ள சாடிஸ்டான ரெட் பிளாக்கான கேட்டகரி எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சு இப்படி நைட்ல சம்பவம் பண்றியான்னு நீங்களே கேட்பீங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ரொமான்டிக்கல் டிராமா ட்ரீசரோ இல்ல ட்ரைலரோ ஃபர்ஸ்ட் எபிசோடோ பார்க்கும்போது ரொம்ப நார்மலான கேஷுவலான ரொமான்டிக் சீரிஸ் தானே நீங்க நினைப்பீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் சைக்காட்டிக்கான பிஹேவியரல் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி அதை தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைல இருந்து மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்காக போய் சொல்லி திரும்ப திரும்ப தப்பு பண்ண ஆரம்பிக்குமோ வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி ஜென்ரேஷன்ல பொண்ணுங்க பண்ற தப்புக்காக பசங்க ரிவெஞ்ச் எடுக்க முடியலனாலும் விட்டு கொடுத்து போனாலும் ஹீரோ இதுல என்ன பண்றாருங்கிறது அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா சூப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே போறதுக்குள்ள ஒரு எபிசோட்லயுமே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை ஒளிச்சு வச்சு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணி 3 சீசனா கண்டினியூஸா ஹிட் கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ்ல டாப் 10 ரேங்கிங் சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணேன். காமெடி பண்ணி எக்ஸ்ட்ரீம் சேட்னஸோட உச்சத்துல போகும்போது என்னென்ன பிரச்சனை பண்றாருங்கிறதாங்க கதையாவே காமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஸ்டாக்கிங் பண்றதுல ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் பசங்க எப்படி பொண்ணுங்களோட மனசை ரீட் பண்றாங்க, பொண்ணுங்க எப்படி பசங்களோட பிஹேவியரான சேஞ்சை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி அலையை விட்டு சுத்த விட்டு வேடிக்கை காட்டி தண்ணி கட்டுறாங்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இருந்தாலும் பொண்ணுங்க இதுல இருந்து எப்படி அவேரா இருக்கணுங்கிற ஒரு சோசியல் மெசேஜுமே இம்பாக்ட்ஃபுல்லா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட இந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்க மாட்டான். ஒரு பொண்ணு ஒரு கிளாஸ் எடுத்து வைக்கிறது மூலியமா அவ என்ன யோசிப்பா, என்ன நினைப்பா, அடுத்தடுத்து அவகிட்ட வரக்கூடிய கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிறது வரைக்கும் எப்படி ஒரு பர்சனை மேனிபுலேட் பண்ண முடியும், எப்படி ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ண வைக்க முடியுங்கிற சைக்காலஜி ட்ரிக்ஸ் ஏகப்பட்ட இடத்துல சீரிஸ்ல ஒரு சீன்லயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 18+ ட்ராமா தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் எப்படி அதை தாண்டி இந்த சீரிஸ்ல ஒரு ஸ்லோனஸ் இல்ல கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். 6.5 மணி நேரத்துக்குள்ள ஒரே சிட்டிங்ல கண்டிப்பா இந்த சீரிஸை பார்க்க முடியாத நானே உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுவேன். அந்த அளவுக்கு பயங்கர ரொமான்டிக்காவும் வைலண்டாவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ்ங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணேன். வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா பை see you and love you all.